வரல. ஸோ 2 கேர்ள்ஸ்க்காக வெயிட்டிங் இருக்கு. அவங்க 2 கேர்ள்ஸ் மட்டும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டர்லாக்குள்ளே போக வேண்டியதான், எல்லாரும் என்ஜாய் பண்ண வேண்டியது தான். 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்குறாரு பாருங்க. உள்ளே போயிட்டு அப்பா உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். இதை பாருங்களேன், இங்கேயே ஒருத்தர் சுற்றின்னு இருக்கிறாங்க. பாருங்களேன், நான் வந்து பேசிக்காகவே ரைடு போக மாட்டேன். பட் இருந்தாலும் ஓகே, சும்மாவாது எனக்கு இந்த ஹாரர் ஹவுஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரு அதெல்லாம் பிடிக்கும். நான் வந்து சின்ன குளத்தில், அதனால் எனக்கு அதெல்லாம் போக பிடிக்கும். கேட்குறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சி ரவிக்குமார் நீ வேணி. இந்த ராட்னகிட்டலாம் போக மாட்டேன், ஏன்னா வந்து வாந்தி எடுத்துருவேன். ஸோ அதனால் அது மட்டும் போக மாட்டேன். ஆனால் இவங்க ஒரு முடிவில் இருக்கிறாங்க, இவனை பிளான் பண்ணி கூட்டின்னு போயிட்டு இன்னைக்கு ராட்னம் ஈட்டினா எல்லாத்தையுமே கூட்டின்னு போயிட்டு உட்கார வச்சுன்னு நினைக்கிறேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அது எப்படி தப்பிக்கிறேன்னு தான் எனக்கு தெரியல. அது ஒன்று தான் லைட்டாக பயமாக இருக்குது. பார்ப்போம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்கிலீஷ்ல பேசுறாங்க, இங்கிலீஷ் புரியல. ஆனா கன்னடா அறியும். हिंदी मानो, மலையாளத்துல பேசி கன்னடா அறிவுங்கறாரு. हिंदी मानो, हिंदी मानो. 1 2 3 4 5. அதுக்கப்புறம் How do I tell you? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. क्या बात कर रहा है? क्या बात कर? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. படத்துல பாத்துட்டு क्या बात कुछ कुछ आता है. अयो ना दो ना चले. मैं तुमसे ഞാൻ നിന്നെ പ്രേമിക്കാനേ. இவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணதுனால நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணதுனால அங்கேருந்து இங்கே போங்க, இங்கேருந்து அங்கே போங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நியாஸ்னா மட்டும் தனியாக நீ போய் பேத்துருவா அப்படின்னு சொல்லி நியாஸ்னா மட்டும் பேச போயிருக்கு. இந்த ஒரு ஜூஸை நான் மறைச்சு குடிக்கிறதுக்குள்ளே எங்கள் பேர் எத்தனை பேர் பின்னாடி பாருங்க. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா என்னண்ணா? ஆனால் நான் குடிக்கவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் குண்ணா. கை கட்ட போகிறாங்க. கயிறு கட்ட போறாங்க. டேய் இங்க இது தண்ணில பட்டல் போயிடும்டா. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு மேலே எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். எல்லா ரைடும் போவோம், கீழேருந்தே பார்த்துட்டு வருவோம். ஆமா எல்லாரும் எடுப்போம். அழகா இருக்கேனா? இல்ல ரோலர் கோஸ்டர் ஒர்க் ஆகுதுன்றாங்க. ரோலர் கோஸ்டர் நையா ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்ல இருக்கு. ஆமா, இந்த மெயின்டெனன்ஸ் ஏதோ இஷ்யூல போயிட்டு இருக்கு. இது கொஞ்ச நாளா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ ரோலர் கோஸ்டர் இல்லங்க, நல்லா தான் போலாம், ஜாலியா இருந்தேன், எல்லாம் போச்சு. இல்லடா, ஒரு ட்ரிப் ஸ்டார்டிங்லயே மூடு ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. என்னடா இது பட்டசராயமா? கோகோல மிக்சிங் மை பிரவீனே. பிரவீனே ஃபுல் மேக்கப் செட்டுக்கா, கேர்ள்ஸ் ஐட்டம். முடிஞ்சா எத்து வச்சுக்கோங்க, நீங்களே அதை கொடுக்கவும் வேணாம். ஏன் இப்படி பாக்குறாங்க? Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then. பைத்தியக்கார மாதிரி இருக்கடா. சரி, அப்புறம் காஸ்டியூம் எப்படி இருக்கு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருக்கா? போதும் மூணு தான். நீங்க பேசிட்டு இருக்கனே பாருங்க फ्रेंड्स, இது வந்தாரு. காஸ்டியூம் எப்படி இருக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வண்டர்லாக்கு வந்துக்கிறோம், என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்குது. ஜாலியாக இருக்குது. நிறைய ஈவெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட ஜாலியாக எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒரு டீம் பார்த்து யா செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். ஆமாம், இன்னைக்கு இவரை வாமிட் எடுக்க விட மாட்டோம். பார்த்துக்கோங்க, எங்கள் மூஞ்செல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு, போகும்போது காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு.
ஆனால் என்ன ஒரே ஒரு வருஷம் தான் ரோலர் கோஸ்டர் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதை தான் ரொம்ப ஐஸ் நினச்சேன், பட் வேஸ்ட்டாக போயிடுச்சுலாம். பார்க்கலாம் வேறு என்னென்ன ரைடு இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துட்டு தான் வந்தாங்க, விளையாடுறதுக்கே வரல. இதில் வேறு பெருசாக சொன்னார் நான் எத்தனை ரைடு வரேன் பாருங்க, ஒரு ரைடு வர மாட்டார் பாருங்க. இந்த கார் ஓட்டுறது அப்புறம் இந்த விளையாடுறது எதனா இங்கே இருந்துச்சுன்னா அதுதான் ஒரு அப்புறம் வாட்டர் ரைடு போவார். நாங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எப்படி இருக்கும்? ஆமாம், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. நல்லா இருக்கும். நீ அது கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. இதில் இவனுக்கு எதுக்கு ஃபாஸ்டாக வாங்கணும்னு தெரியல. அந்த கார் ஓட்டுறதுக்கே இவனுக்கு ஃபாஸ்டாக ஒரு காருக்கு பேஸ் யூஸ்லெஸ் பேரும். நம்ம வந்து இந்த மாதிரி சில்லி விளையாட்டுலாம் விளையாட மாட்டோம். இந்த கன் சொல்கிறது அந்த மாதிரி தான் பிடிக்குமே. எல்லா குரூப்லேயும் என்ன மாதிரி ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பான். எந்த ரைடுமே போகாமல் பேக்கை மட்டும் வச்சுன்னு இருப்பான். அதை நாங்கள் பண்ணுற தாகம். வாயிலே ஈஃபில் டவர் கட்டலாம், ஆனால் நட்சத்திரத்தில் கக்கூஸ் கூட கட்ட முடியாது. ஏய், இந்த டெட் பாடி வரும்போது உயிரோடு இருக்குமான்னு பாருங்க. ஓகே, எங்களை நிற்க வச்சுட்டாங்க. இப்போ அவங்க போகிறாங்க. இவங்க வந்து ஃபாஸ்டாக எதை வச்சு அனுப்புறாங்கன்னு தெரியல. ஆமாம், வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் அந்த லைன் நார்மல் லைனே சீக்கிரமாக அனுப்புகிறாங்க. ஃபாஸ்டாகில் வெறும் 4 பேர் தான், நாங்கள் இருக்கிறது 8 பேர் தான். ஓகே, ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ யோகனா ஃபர்ஸ்ட் ரைடு எப்படியோ வெற்றிகரமாக போயிட்டு வந்துட்டேன். நான் ரைடே போகாதவே நானாக போயிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ரைடு கூட. இப்போ நெக்ஸ்ட் எந்த ரைடு போக போகிறாங்கன்னு தெரில. நெக்ஸ்ட் ரைட்லேயும் கொஞ்சம் தப்பிச்சா தான் உண்டு. எங்கன்னா என்ன பண்ணாரு, இது இவங்களாம் ரைடு போயிருக்காங்க சரிங்களா. பையன் ரோல் கொடுக்காம வீடியோ எடுத்துருக்காரு. ரோலே கொடுக்கவே இல்லை. இவருக்கு இதான் வேலை. செம்ம காமெடி. வந்து பார்த்தா வீடியோ கேட்கல. டான்ஸ்லாம் ஆட்டு வந்தால் கட்டில் பார்த்தா ஒரு வீடியோ கூட இல்லை, ஃபுட்டேஜே இல்லை. சூப்பராக டான்ஸ் ஆனாரு. போயிடுச்சு. மேலே போகும்போது நல்லா இருந்தாரு. புஷ்ஷுன்னு கீழே இருக்கும்போது வாய் ஆகுது. டான்ஸ் ஆனாரா? அதான உண்மை. இவெல்லாம் கண்ணை மூடிட்டு வந்தா கண்ணாடி போடுறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. வீடியோவும் நாங்க எடுக்கல. வீடியோல பாருங்க, நான் கண்ணெல்லாம் மூடவே இல்லை. கண்ணை திறந்து தான் கண்ணாடி போட்டு ஏய், கண்ணை மூடல, சத்தியமா மூடல. பொய் சொல்றீங்க எப்படி அப்பட்டமா? கண்ணெல்லாம் மூடவே இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ரைட் நல்லா இருந்துச்சு. இப்போ அடுத்த ரைடுக்கு போயிட்டு அது எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். மோனி, இந்த ஆட்டத்துல எல்லாம் ஃபயாஸ் கில்லி தெரியல. ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் கட்டாது 3 பால் அடிக்கணும். பகவாடிப்பான். ஆமா, இது மட்டும் தான் தெரியல. அந்த பாரு, அந்த ரைடு பாருங்க எப்படி செம்மையா ஏசப்பா. நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம்? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? நல்ல வேலை நான் இதில் போயிருந்தேன்னா காலி. தப்பிச்சிட்டேன் இதில் போகாமல். ரைடு மேலே இருந்த வியூ பயங்கரமாக தெரிஞ்சுது. நீ வந்துக்கலாம், ஃபேஸ் மிஸ் பண்ணிட்டேன். தரமான ரைடு. தெரியுது, நீ மூடு. போ. பையனோட கேப் போயிடுச்சு, அவரோட மாலை போயிடுச்சு. எங்கடா கேப்பு? அடுத்த ரைடு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க. நம்ம போக மாட்டோம் இந்த ரைட்லாம். எதுக்கு போகிறோம் சொல்லுங்க? நம்மளுக்கு செட் ஆகாது இந்த ரைட்லாம். சார் நம்ம இந்த ரைட்லாம் போக மாட்டோம். ஐயா செம்ம போத, ஐயா செம்ம போத. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? அலர்னர்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சொல்லு. தெரியலையே. போகணுமாடா? பார்த்தீங்களா ரைடு போகணுமா? ஆமாம் சார், போகணும். மொத்தமாக 8 பேர் தான் போகணுமா, அதனால எங்கள் 2 பேர் விட மாட்டேன் நில்லுங்கன்னு. நீ போட்டு நல்லா தான் கைஸ், ஆக்சுவலி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைடு வந்து 5:30 க்ளோஸ் ஆகிடுமா. ஸோ இங்கே இருக்கிறவர் என்ன சொன்னார், நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டர் ரைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரைட்லாம் வாங்க, ஃப்ரீயாக இருக்கும்னாரு. ஃபாஸ்டாக் போட்டு வந்து ஊர்பட்ட கூட்டம் நிற்கிது. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணான்னு இருக்கோம், நான் ஃபஸ்ட்டு வாட்டர் ரைடுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இந்த ரைட்லாம் வாட்டர் ரைடு சொல்லு.
தளபதியை நான் ஒரு ரைடு கூட்டிட்டு போகிறேன். சூப்பர். நீ தான்டா தளபதி. நீ தான் தளபதி. சாபீர் இது கூட போலாம் வா. ஏய் ஈரா 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 வாடா. இங்க வா, அவங்க சொல்லுவாங்க அதில் போலாம். அண்ணா இந்த மாதிரி ரைட் போக தான் எனக்கும் பிடிக்கும். ஆனால் என்னை உள்ளே சேர்க்க மாட்டாங்க. என் ரைடு எப்போ வரும்னு காத்துன்னுக்கிற அந்த கார் ரைடு வந்துச்சுன்னா சும்மா பட்டையை கலப்புவேன் கார் ரைட்டில் பாருங்க. ஜாலியாக நான் மட்டும் தான் இந்த ரைடும் போகாமல் கடைசி வரைக்கும் வீடியோவே எடுத்துன்னுக்கிறேன். ஸோ ரைடு போகணும், ரைடு போவேன். நல்லா இருக்குதுங்க குட்டி பசங்க ஏற்ற மாதிரி. இதில் க்ரீன் சிக்னலு, ரெட் சிக்னல், க்ரீன் சிக்னல் எல்லாமே இருக்குது. செட்டப் பாருங்களேன். வா வா சாபீர். ஏய் சாபீர் அவ்வளோதான் வாங்க. இது பாருங்க இது பாருங்க. ஏய் சாபீர் சாபீர் அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. வா நானாட்ட சொல்கிறேன். வா வேற போலாம். வா பைக் போகலாம், பைக் போகலாம். வா வா நான் போயிட்டு போதும் வாடா இறங்குடா. அவ்வளோதான் நான் போகக்கூடாதுடா அப்படின்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ். அவரே வேலை செய்கிறவர் பார்த்துட்டே இல்லை, பரவாயில்ல போட்டு விடுங்க அப்படின்ட்டு. நம்ம கியூட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிக்க போகிறோம். ஸோ குளிக்கிறது எங்களால் வீடியோ எடுத்து போட முடியாது. இது வாட்டர் ப்ரூஃப் கேமரா கிடையாது. பேக் கீழே இருக்குண்ணா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேமரா கிடையாதுனால என்னால் ஷூட் பண்ண முடியாது நான் குளிக்கிறது எல்லாத்தையும். ஸோ குளிச்சுட்டு வந்து திரும்பி இந்த கிளிப்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? தியாஸ் குளிக்க போகலாமா? வாட்டர் ரைடில் நான் கில்லிடேன், மற்றதெல்லாம் போக மாட்டேன். வாட்டர் ரைடில் போவேன். ஸோ இப்போ அடுத்தது ஸ்விம்மிங் பூல் போய் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஆர்ஆர் ஹவுஸ் போயிட்டு ஸ்நாக்ஸுக்கு ஏதோ ஒரு கூப்பன் இருக்கான், சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே ஷாப்பிங் போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் செம்ம ஃபன் இருந்துச்சு. வீடியோவாக எடுக்க முடியல, அதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. ஆனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இதுங்க ஒரு சைடு போயிடுச்சு, நானும் பிரவீனும் ஒரு சைடு போயிட்டோம். நாங்கள் ஃபுல்லாக எல்லாம் ரைடும் பயங்கரமான ரைடில் ஏறணும். இதுங்க எல்லாம் டிஸ்கோ டான்ஸு. இவர் டிஸ்கோ டான்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு. மற்ற எல்லாமே நாங்களும் நீ அந்த ரைடில் வந்து அள்ளு விட்டுருந்தோம். எந்த ரைடு டேரெக்டாக ஒரு புஷ்ஷுன்னு இறங்குச்சு. அது ஒன்று மட்டும் தான் போல, அது ஒன்று மட்டும் தான் போல. அது பக்கத்தில் இருந்து நான் போனேன், ஆனால் அது பேர் அள்ளு விட்டுருந்தா பயந்துருக்கலாம். இதுக்கு தான் வரலன்னு சொன்னேன். அல்திய தெரியுது, நீ மூடு. அழுவலாம் இல்லை. நான் ரொம்ப எதிர்பார்த்தது ரோலர் கோஸ்டர் தான். ஆனால் ரோலர் கோஸ்டர் வேலை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்தால் ரோலர் கோஸ்டர் இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் நான் ஒண்டர்லாவே இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். அந்த ரோலர் கோஸ்டருக்காக தான் மெயினாக வந்தது. பட் கடைசியில் அதுவே இல்லைன்ட்டாங்க. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ இப்போ ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே ஓகே ஃபைன் நார்மல் மோடுக்கு வந்தாச்சு. ஷாப்பிங் போயிட்டு அங்கே முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட வேண்டியது. மெயினாக ட்ரெஸ் தான் வாங்குவேன். ட்ரெஸ் வாங்கிட்டு வேறு எதனா காஸ்மெட்டிக்ஸோ இல்லை வேறு எதாவது தேவைப்பட்டால் அதெல்லாம் வாங்கிட்டு அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன வாங்குறோன்றதை காட்டுறேன். ஆக்சுவலி எல்லோரும் வந்து அந்த சார்ஜரு பவர் பேங்க் எடுத்தாங்களா, அது கூட போயிருக்காங்க. ஸோ நம்ம சும்மா தானே இருக்கோம், நம்ம எதாவது பேசிகிட்டு இருக்கலாமே. நான் பேசிகிட்டு இருக்கேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் போட்டு வந்தோம். ஸோ நாங்கள் வந்து சாட்டர்டேனால செம்ம ரஷ்ஷாக இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் போட்டு கூட எங்களால் அவ்வளோ ரைட் போகவே முடியல. ஸோ இதில் நார்மலாக போட்டு வந்தோம்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஃபாஸ்ட் ட்ராக் போட்டு வந்து என்ன இது எங்களுக்கு வந்து அவ்வளோ ரைட் போக முடியல, அவ்வளோ இது பண்ண முடியல. ஸோ செம்ம ரஷ்ஷாக இருக்குது இன்றைக்கின்னு பார்த்து. ஃபாஸ்ட் ட்ராக் போட்டு கூட எந்த ரைடும் போக முடியல. ஃபாஸ்ட் ட்ராக் மீன்ஸ் ஆனால் நார்மலாக 2 பேர் அனுப்புகிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆள் ஃபாஸ்ட் ட்ராக் அனுப்புகிறாங்க. லைன் வைஸ் நிற்கிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து நார்மல் கவுண்டிங் போட்டுருக்காங்களா, நார்மல் கவுண்டில் அனுப்புகிறாங்க. ஒருத்தர் அதில் ஃபாஸ்ட் ட்ராக் அனுப்புகிறாங்க. ஸோ 2x1 அப்படி போட்டு அனுப்புகிறாங்க. ஸோ ரொம்ப டிலே ஆகுது ஃபாஸ்ட் ட்ராக்கு. ஆனால் வீக்கெண்டில் வந்தால் ஃபாஸ்ட் ட்ராக்லேயே மோஸ்ட்லி வாங்க. நார்மலாக வந்தால் இன்னும் லேட் ஆகிடும். ஆமாம், நார்மல் டேஸ்லாம் நீங்கள் நார்மல் டிக்கெட்டே புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ தம்பி. இப்போ பாட்டு பாட போகிறேன். ஏய் வர்றேன் நீட்டு
வீட்டில் ஒரு 3 இருக்குது இந்த மாதிரி. பாருங்க, ஒரு 3 கிட்ட நம்ம வீட்டில் இருக்கிறோம். ஏன் நம்ம வீட்டில் 3 இருக்கா 4 இருக்கா இந்த மாதிரி? எப்படி இருக்கு? அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது. புனி வச்சுக்க. ஆமா, சைடுல இருந்து கை விடும் பேய் பார்த்து. ஆமா அங்க பாருமா, எதுவுமே இல்லாமா. வேலை பேர் போடி. லெஃப்ட்ல பேர் ஒருத்தர் வருவான் பேர். நாளா வந்துருக்கு. அங்க பேர் கட்டப்பறி கையை விடு, தைரியமானவல ஓடி. ஒண்ணுமே இல்லடா சாபிரு. பார் ஏய் அம்மா நல்லா இருந்துச்சுல. சாபிர் எங்க இவரை பாருங்க, கதற அழுகுறாரு உள்ளவரு. எப்படி இருந்துச்சு சாபிர்? தான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டிட்டு சாவடிக்கிறதுக்கு? நல்லா இருந்துச்சா? கண்ணு மூடிட்டானா அவன்? ஏய் சாபிர் ஒரு பக்கம் கதறான். பைண்டியா நீங்க உட்காரீங்களா? மாமா பக்கத்துல காரு. பேசுனா இவங்க மாற்றி கம்மியாக அனுப்புவாங்கண்ணா. இதில் கொஞ்சம் பேர் அதில் கொஞ்சம் பேர் அனுப்புவாங்களே. இது தாங்க நம்ம ஃபேவரெட்டு. இந்த கார் தாங்க நம்ம ஃபேவரெட்டு. ஆட யாரா இருந்தாலு நம்ம இடிக்கலாமா ஓட்டலாமா? இடிச்சு ஓட்டலாமா? இடிச்சு ஓட்டலாம். இடி எல்லாரும் போய் நம்ம டீம் இடி. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. அப்ப ஃபர்ஸ்ட் யார் அடிக்கலாம்? ரியாஸ்கனா அப்பா பச்சையா ஓட்டு இருக்காது இவனே போயிட்டு இருக்காரு. அங்க பாரு, இங்க பாருங்க. அவ்வளோதான் ஓட்ட கத்தின பாரு. ஐயோ அடிக்கிறானு. ஓட்டியாதா அப்பா ஐயோ என்னடா சுத்தி அடிக்கிறீங்க? ஐயோ எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. ஒரே
எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஒரு நிமிஷம் ஏய் அடி பேருடா டிகார பசங்களா டேய் அம்மா சே முடிஞ்சிருச்சு சே ரைட் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக சுற்றி இந்திக்கார பசங்களாக இருக்கிறாங்க. செம்மையா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு அண்ணா நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் தெரியலையா? ஷாப்பிங் போகிற நெக்ஸ்ட்டு இங்கே தான் வேலை சீப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க பெங்களூரில் போய் பார்க்கலாம். சென்னையா பெங்களூரா? 3 லேக்கர் பெயிண்ட் 1000 ரூபாவா இல்லை இங்கே 2 லேக்கர் பெயிண்ட் 300 ரூபான்னு பார்த்தேன். 100 ரூபா ஐயா போனா வராது பொழுது போல கிடைக்காது. திடீர்னு இப்போ நிறைய பேர் ப்ளாக் வீடியோன்னு கேட்டுருந்தீங்க. ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி முதல் ப்ளாக் வீடியோ போட்டிருக்கோம். இதில் நீங்கள் கொடுக்குற குறைகள் இருந்தால் அதை தவிர்த்துக்கோங்க. ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதை திருத்திக்கிறோம். இன்னும் நிறைய ப்ளாக் வீடியோ போட ஆரம்பிக்கிறோம் நீங்கள் கேட்ட மாதிரியே. வேறு ஏதாவது சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வாரம் வச்சு மந்த்லி ஒன்ஸ் லைவ் வரும்னு சொல்லல, அதுவும் கூட சீக்கிரமாக அதுவும் நான் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் அப்டேட்டாக கொடுத்துட்டே இருக்கோம். வண்டர்லா வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக கேட்குறோம். இப்போ வண்டர்லா முடிச்சுட்டு நாங்கள் பேக் டு சென்னைக்கு கிளம்புறதுக்கான ப்ராசஸ் நடக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஷாப்பிங் போட்டுட்டு போயிடலாம். ஆமாம், அதுக்கு ஷாப்பிங் இருக்குது. ஷாப்பிங்லாம் பண்ணி இவருக்கு ஷாப்பிங் போகணும். ஷாப்பிங் போயிட்டு 4 ஜட்டி வாங்கணும் அண்ணனுக்கு. அதனால் அண்ணன் வந்து ரொம்ப சுகமாக இருக்குது. தண்ணியில் விளையாடி தண்ணியில் என்ன ஆட்டம் சொல்ல பாருங்க. ஒரு கேமு அதில் வந்து அவர் என்ன சொன்னார், இன்ஸ்ட்ரக்டரு காலை இப்படி லாக் பண்ணிக்கோங்க, கையை இப்படி வச்சு வாங்கினாரு. எங்கள் தலை என்ன வாங்கினாரு, கையை தூக்கி கேட்ட பராக் மாதிரி வந்தாப்பல. அக்கள் எல்லாம் தைரியம்லாம் யாருக்கும் வராது. இவருக்கு வரும் தவிர்த்து யாருக்கும் வராது. முத்தண்ணா ஆடியன்ஸ் மைக் போலாம் வாங்க